இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பராமாயணத்துல அயோத்தியா காண்டம் வந்து பார்க்க போறோம். அயோத்தியா காண்டம்ல என்ன பார்க்க போறோம்? கங்கை படலமும் கங்கை கான் படலமும் ரெண்டு பாடல் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? நேத்து இதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலகாண்டம்ல நாட்டு படலங்கிறது பார்த்தோம். இன்னைக்கு வந்து அயோத்தியா காண்டங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அயோத்தியா காண்டம்ல வந்து கங்கை படலத்துல அந்த பாடலோட பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து எதை சொல்றாங்க, யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ராமருடைய அழக பத்தி உவமையோட சொல்லி வர்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்வனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து இந்த பாடல்ல ராமரை பத்தி அழகா வர்ணனை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்த பாடல் வந்து ராமர் வந்து எவ்வளவு அழகா இருந்தாங்க, அவரை வந்து வர்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி நமக்கு இந்த பாடல்ல அவர் சொல்லியிருக்காரு. திரும்ப ஒரு நான் பாடல் பொருளை வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பகலவன்னா சூரியன், பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட, அந்த ஒளியே வந்து ராமன் மேல பட்டு மறைந்துவிட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்வனனோடும் போனான். அவங்க ரெண்டு பேரு கூட ராமர் வந்து போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து நம்ம பாடல் என்னங்கிறத வாங்க நம்ம இப்ப பாடலை வாசிப்போம். வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெனும் இடையாளோடு மிளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வளக்குடையான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வளக்குடையான், அவ்வளவு அழகுடையவன் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. இதை வந்து நல்லா புரிஞ்சு ரீட் பண்ணுங்க. கரெக்டா வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆயிரும். வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா சூரிய ஒளிப்பட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, ராமரோட நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்திட, அதுதான் சொல்றாங்க. வெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. அடுத்து பொய்யோ வெனும் இடையாளோடும் மிளையானோடும் போனான், சீதையோடும் லக்மணனோடும் போனாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ, அதுக்கு என்ன சொல்றாங்க? மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவரோட ஒப்பற்ற அழகு வந்து அழியாத அழகு உடையவன் அப்படிங்கிறது தான் ஐயோ இவன் வடிவென்பதேர் அழியா வளகுடையான் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து கங்கை கான் படலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமர் கூட இருந்த அந்த வேடன் வந்து தோழமை என்கிற நட்பை வந்து ராமர் சொன்னனால அவரோட செயல்களை வந்து இந்த இதுல வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்ற பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வில்வீரனா நான். தோழமை என்ற ராமர் என்ன சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகாவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என்று உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா? அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். சரிங்களா? அதாவது ராமர் வந்து என்ன தோழனாக ஏத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இருந்து நான் இந்த இதுல வந்து விலகிட்டேன் அப்படின்னா இந்த உலகம் வந்து என்னை வந்து பழித்து சொல்ல மாட்டார்களா? அதாவது என்ன வந்து பழி சொல்ல மாட்டாங்களா? இந்த வேடன் வந்து அவங்களுக்கு வந்து
கூட உடனிருந்து உதவி பண்ணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் என்னை வந்து பின்னால பேசும் அப்படிங்கறது வந்து வேடன் என்ன மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது அயோத்தியா காண்டம்ல கங்கைக்கான் படலம். சரிங்களா? ஆழ நெடுந்துரை யாரு கடந்திவர் போவாரோ, இந்த ஆறை கடந்திவர் போவாரோ அப்படின்னு சொல்றாங்க. வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ, யானைப்படை இந்த மாதிரி படைகளை கண்டு புறமுதுகு காட்டி போவேணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, அதாவது ராமர் வந்து அவரை தோழர் அப்படிங்கிற சொன்னதை வந்து சொல்றாங்க. ஏழமை வேடன் இறந்திலன் என்றென்ன ஏசாரோ, ஏழமை வேடன் இறந்தில என்றென்ன ஏசாரோ, அதாவது அவர் இருந்தும் உடனுக்கு வந்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியாம இருக்காங்கல்ல, அதனால உலகத்தார் வந்து என்ன வந்து பழி பேசுவாங்கல்ல அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சரிங்களா?